யான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து இன்றைக்கி சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாருன்னா, இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. என்னென்ன மாவட்டத்தில் வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க, எவ்வளோ சம்பளம், நமக்கெல்லாம் வேலை கிடைக்குமா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது தொடர்ந்து வீடியோவை பார்த்தா தானே தெரியும். முழுசாக வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு இது உதவாதுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒரு வாழ்த்தவங்களுடைய வாழ்க்கை மாறும் இல்லைங்களா? அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இது போடுறது. சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்தெந்த மாவட்டத்தில் வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க அப்படின்னா, திருவாரூர் மாவட்டத்தில், சிவகங்கை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திருச்சிராப்பள்ளி, அதுக்கப்புறம் வேலூர் மாவட்டத்தில் வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. சரிப்பா, திருவாரூரில் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆலங்குடி மாவட்டத்தில், சிவகங்கையில் காரைக்குடி மாவட்டத்தில், திருநெல்வேலியில் மருங்கந்தலை அப்படின்ற ஒரு இடத்துல, கன்னியாகுமரியில் சுசீந்திரத்தில், திருச்சிராப்பள்ளியில் சமயபுரத்தில், இன்னொன்று திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கத்தில் எடுக்கிறாங்க. வேலூர் மாவட்டத்தில் வேட்டுவானம் அப்படின்ற ஒரு பகுதியில், அப்புறம் இன்னொரு வேலூர் மாவட்டத்திலேயே வல்லாரட்டம்மான் அப்படின்ற ஒரு பகுதியில், அப்புறம் கோபாலபுரம் குடியாத்தம் அப்படின்ற ஒரு தொகுதியிலையும் எடுக்கிறாங்க. காட்பாடி தொகுதியிலையும் எடுக்கிறாங்க. சரிங்களா, இது எல்லாத்துக்குமே கடைசி நாள் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, விண்ணப்பிக்க கடைசி நாள் 22/7/2026 அப்படின்ற மாதிரி சொல்லி வந்திருக்காங்க. சரிங்களா, விண்ணப்ப படிவமும் இங்கே கொடுத்துருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்திற்கு பதிவேற்றம் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இங்கே பதிவிறக்கம் அப்படின்றது கொடுத்துருக்காங்களே, இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு தனியாகவே லிங்க் ஓப்பன் ஆகுது. சரிப்பா, இதை நம்ம கிளிக் பண்ணுவோமா? இது கிளிக் பண்ணால் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றது பாருங்கள். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஓகேங்களா, இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மீனாட்சிபுரம் காரைக்குடி தொகுதியிலேருந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. இது வந்து என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, 22/7/2026க்குள் இணைய வழியில் பூர்த்தி செய்தோ அல்லது இணையதளம் வாயிலாக பதிவேற்றம் செய்தோ அல்லது நேரிலோ வந்து இல்லது அஞ்சல் மூலமாகவோ அவங்களுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரீச் ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் 25 வயசுக்கு மேற்பட்டாராக இருக்க வேண்டும் அப்படின்றது சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, அதுபோக இந்து சமயத்தை பின்பற்றுவராகவும் ஒழுக்கக்கேடு சம்மந்தமான வேறு எந்த ஒரு நீதிமன்றத்துக்கு தொடர்புடையவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏதோ கேஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சில விஷயங்களில் வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. இதோட லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே அவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்த்தாலே நமக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஓகேங்களா, சம்பள டீட்டெயில்ஸ் அப்படின்றது எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதை பற்றி எங்கேயுமே இங்கே கொடுக்கலங்க. இதை அப்படியே நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம், விண்ணப்பித்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கிளிக் பண்ணால் அது எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இன்னொரு இடத்துல இங்கே ஓப்பன் ஆகுது. நீங்கள் எந்த திருக்கோயிலுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதோடைய பேர், உங்களுடைய பேர், மின்னஞ்சல், அதுக்கப்புறம் கைபேசி எண், கரெக்டான கைபேசி எண் கொடுங்க, உங்கள் ஃபோன் நம்பரே கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஆவணங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மேக்ஸ் சைஸ் வந்து 5 MBக்குள்ளே வச்சுக்கிட்டு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்புரையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பிச்சிட்டு இந்த கேப்சா இருக்கு இல்லைங்களா, இதை கரெக்டாக இங்கே டைப் பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா மக்களே, இது இந்த மாதிரி அவங்க தெளிவாகவே தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் இல்லை, 6-7 மாவட்டத்தில் அவங்க தெளிவாகவே தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.